காஞ்ச பகுதி நம்மோட நடந்து போகலாம். அதில் விருவிட்டுருக்கு, நல்ல விருவிட்டு, எவ்வளோ ஆழம் பாருங்கள். களிமண் தர விருவிட்டுருச்சு, நல்லா நடக்கலாம் அதில். ஆனால் நம்மோட நடந்து போயிட்டு இருக்கும்போது இங்கே பாருங்கள், இங்கே போய் காலை வச்சேன் பாருங்கள், உள்ளே போயிடுது. இது நல்லா காஞ்சிருச்சு, பிரச்சனை இல்லை. இந்த மண்ணை பாருங்கள், இங்கே பாருங்கள், இதுதான் காய ஆரம்பிக்கிறது. எப்படி விருவிட்டுருக்கு பார்த்தீங்களா? இதை கால் வச்சுன்னா இறங்குது, அப்படியே இங்கே பாருங்க, இறங்குது. அவ்வளோதான். இப்படி போட்டேன்னா கால் உள்ளே போயிடும். இப்போ பெருசு பாருங்க, ஆகா உள்ளே போயிருது. இவருக்கு செருப்பு எவ்வளோ போயிடுச்சு பாருங்கள். அதில் பார்த்து போனோம். கம்மாயெல்லாம் ஒரு ஆளுங்கிற ஆள்லாம் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னு வச்சுங்க, கம்மாயில் இப்படி போயிடும் பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்படி பாருங்கள், பார்த்து போகணும். இப்படி ஜம்ப் பண்ணி இப்படி போயிடலாம்னு நினச்சிங்கன்னா இங்கிட்ட போக முடியாது. ஏன்னா உள்ளே போயிடுச்சுன்னா நம்ம வீட்டுக்கு தாங்காது, உள்ளே போயிடும். இதுதான் தண்ணி, கடைசி தண்ணி பார்த்தீங்கன்னா. அப்படியே நல்லா தட்டாக விளையாடுறாங்க, சூப்பராக இருக்குது. இதில் தண்ணி பற்றாமல் ஒரு மண்ணெண்ணெய் மோட்டார் யாரை வச்சுருக்காங்க பாருங்கள், அதை வச்சு அடிச்சிடறது விவசாயத்துக்கு. பத்தலைன்னா கிராமத்தில் மக்கள் இருக்காங்களே, தண்ணி எங்கெங்கே கிடைக்கலாம், விவசாயத்துக்கு கிடைக்கலாம், அங்கேயே தண்ணி எப்படியா கொண்டு வருதுன்னு பார்த்துருவாங்க. அப்படியே கிடக்கு மண்ணெண்ணெய் மோட்டார் நினைக்கிறேன், அதை வச்சுருக்காங்க. அப்படியே எடுக்காம விட்டுருக்காங்க பாருங்க. அந்த காலத்தில் மோட்டார் விட்டார்லாம் இங்கே வாட்டுக்கு நம்பிக்கையில் கிராமத்தில் போட்டுட்டு போவாங்க. திருட்டு போயிடுன்னு அந்த காலத்தில் இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் காணோம். பாருங்க, இந்த செடி வந்து வளர்ந்து இந்த கம்மாயவே கெடுத்துருச்சு ஃபுல்லாக. சூப்பர். அப்படியே இன்றைக்கி அப்படியே வந்து கொந்தாலம் வந்து கடலை கரையில் பார்த்தீங்களா, அந்த கொந்தாலம் கரை. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சரவணன் சார் வந்து இங்கே கொந்தாலம் போகும் சார், நல்லா சமைச்சு சாப்பிடுவோம் சார்னு சொல்லுவார். ஒரு நாளைக்கு அவரை கூட்டிகிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு தூங்கிட்டு நல்லா போகலாம். நுங்குலாம் நிறையா கிடக்கு. ஒரு வாட்டி ஒரு பசங்க வந்து வெட்டினாங்க, இப்போ நுங்கு நிறையா கிடக்கு. யார் வெட்டுறதுக்கு இல்லாமல் அப்படி ஃப்யூச்சரில் நுங்கு விட்டுருக்குறத பிளான் பண்ணி கீழேருந்து இழுக்கிற மாதிரி இதை ஐடியா பண்ணோம். இல்லை வெயில் கீழே முதல்ல இழந்தெல்லாம் நிறையா இருக்கும், இப்போ காணோம், காஞ்சிச்சு பாருங்கள். வெயிலுக்கு அதுக்கும் யாரை தீய வச்சு விட்ருக்காங்க, அப்படியே எரிஞ்சிருக்கு. முதல்ல அந்த ஓரத்தில் போக முடியாது. நல்ல வெயிலில் போகிறேன், காலைல சீக்கிரம் வந்துட்டேன். வெயிலே நடந்து போக வேண்டியிருக்கு. இயற்கை ரசிச்சுக்கிட்டு வர்றதே ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இயற்கை. சூப்பர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சந்திரன் என்னடா வீடியோ போகிறான், என்னத்தையே சொல்கிறானே, என்னடா பார்த்தாலும் காடுகார அது இது சொல்கிறானே நினைக்கிறீங்களா? ஒவ்வொருத்தருக்கு ஒரு பிடித்தவங்க. தேங்க்ஸ்.